இந்த உலகத்துல பிறந்து ஞான நிலை அடைந்த அத்துணை ஞானியர்களுக்கும், ஞான நிலைய அடைய காத்திருக்கும் அத்துணை ஞானியர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி என்னைய ஆன்மீகத்துக்குள்ள மிக சிறந்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள மிக ஆழமா இருந்துச்சுங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, மறுபடியும் அந்த எண்ணங்கள் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இப்படி எண்ணங்கள் வருது. அப்படி இந்த வர எண்ணங்களை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஆன்மீகத்துல சிறப்பா போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ளே பிறந்துச்சு. சரி, அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்ப எண்ணங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த எண்ணங்கள் தான் எல்லாமாவும் இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு இந்த உலகத்துல பார்க்குற அத்தனை விஷயங்களும் நம்மளோட எண்ணங்கள் தான். நமக்கு ஏற்பட்ட எண்ணங்கள் தான் இன்னைக்கு விஞ்ஞானமாகவும் ஆன்மீகத்துல கோயில்களாகவும் இது மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே உருவானது நமக்கு ஏற்பட்ட எண்ணங்களால் மட்டும்தான். சரி, அவ்வளவு வலிமை மிக்க இந்த எண்ணங்கள் இந்த உலகத்தை கட்டி அமைச்சிருக்கு. ஆனா நம்மளே கட்டமைக்கணும் அப்படின்னு வந்தா மட்டும் நமக்குள்ள எண்ணங்கள் நிற்கவே மாட்டேங்குது, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த எண்ணங்களை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணவங்க எல்லாமே தோத்துதான் போயிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதை நம்மளால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, முதல்ல எண்ணங்கள் எப்படி பிறக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த வீட்டில் லைட் இருக்கு, ஃபேன் இருக்கு, டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட பொருள் நம்ம வீட்டில் வச்சு பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துகிற இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? மின்சாரம் கொடுக்குறோம். இந்த மின்சாரம் எல்லாமே என்ன ஆகுது? ஒரு சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோலில் இருக்கு. இது அத்தனையுமே என்ன ஆகுது? ஒரு மெயின் பாக்ஸில் நம்ம மொத்தமாக கனெக்ஷனை கொடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ அந்த மெயின்லேருந்து என்ன ஆகுது? சுவிட்ச் போர்டுக்கு வருது. சுவிட்சிலேருந்து எந்தெந்த விஷயங்கள் தேவைப்படுதோ அந்தந்த விஷயங்களை நம்ம ஆன் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஆனால் நமக்குள்ள சுவிட்சுங்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா நேரடியாக ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கு இல்லையா, கண், காது, மூக்கு, செவி, தொடு உணர்வு, இப்படி இந்த 5 விஷயங்களும் நமக்கு இன்புட்டா ஆல்ரெடி கனெக்ட்ல இருக்கு. நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை நியூரான் செல்களும் என்ன ஆகுது? நம்மளோட மூளையில போய் கனெக்ட்ல இருக்கு. அப்படி கனெக்ட்ல இருக்கிறப்ப எந்த பொருளை பார்த்தாலோ இல்ல ஒரு விஷயத்தை கேட்டாலோ இல்ல யாராவது உங்களை தொட்டாலோ உடனே என்ன ஆகுது? இன்ஃபர்மேஷன் மின்சார சமிக்கைகள் மூலமா நம்மளோட மூளைக்கு போயிடுது. நம்ம என்ன பண்றோம்? அதை ப்ராசஸ் பண்றோம். இது உடனே போயிட்டு அந்த விஷயத்தோட முடிகிற விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு செடியை பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இது என்ன செடி? இது மரமாகுமா இல்ல செடியாகுமா? இது மூலிகை செடியா? இப்படி பல கேள்விகள் உட்படுத்திக்கிட்டே இருப்போம். அப்ப ஒவ்வொரு விஷயமும் இன்புட்டா நம்ம கொடுக்க 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 என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள கொஸ்டின் அரைஸ் ஆகிட்டே இருக்கு. அது நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. நம்ம அதை ஒரு நாள்ல எதெல்லாம் செயலாக்குறோம், எதெல்லாம் அப்படியே விடுறோம் அப்படிங்கிறது நம்மளோட மனநிலையை பொறுத்த விஷயமா இருக்கு. சரி, இப்படி வருகிற இந்த எண்ணம் எப்படி, அதாவது இப்ப இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமா வருகிற இந்த எண்ணம் மட்டும் இல்ல, நமக்கு தொடர் மூலமாகவும் எண்ணங்கள் வருது. அதாவது அதை எப்படின்னா, இப்ப இந்த பிறவியில முதல்ல பிறவி அப்படிங்கிறத பத்தி நான் நிறைய பேசணும். இந்த வீடியோல கண்டிப்பா நான் அதை பத்தி பேசுறேன். அதே போல ஆன்மாங்கிற இதை பத்தி ரொம்ப தெளிவா பேசணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பிறவி அப்படின்ற விஷயம் முழுசா புரியும். நான் அந்த தொடர் வரப்ப நான் அதை பத்தி பேசுறேன். இப்ப நமக்குள்ள போன பிறவிகள்ல நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாவும் வாசனைகளாம் நமக்குள்ள இருக்கும். அதை பொறுத்தும் நமக்குள்ள எண்ணங்கள் உருவாயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப நமக்கு ஒரு தேவை ஏற்படுது. இப்ப நான் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டேன், ஒரு மரத்துக்கு அடியில போய் உட்காந்துட்டேன். சரிங்களா? கண்ணை மூடிட்டேன். எதுவுமே அந்த பஞ்சேந்திரியங்களே வேலை செய்யாதபடிக்கு கண்ணை மூடி நான் உட்காந்துட்டேன். இப்ப எப்படி இன்புட் போகும்? பார்த்துருவோம், என்ன எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் ஒரு கங்கணம் கட்டிட்டு உட்கார்றேன்னு வச்சுங்களேன். அப்ப எப்படி தெரியுங்களா வரும்? பக்கத்துல ஒரு கல்லு இருக்கு, நானும் இருக்கிறேன். சரிங்களா? இப்ப அந்த கல்லும் நானும் ஒண்ணு. ஏன் அப்படின்னா எனக்குள்ளேயே எது இன்புட் வரல, கல்லுக்குள்ளேயே எது இன்புட் போறது இல்லை. சரிங்களா? ஆனா அந்த கல்லுக்கு நடக்காத ஒரு விஷயம் எனக்குள்ள நடக்குது. என்ன நடக்குது தெரியுங்களா? பசின்னு ஒண்ணு நடக்குது. அந்த பசின்ற உணர்வு வந்தவொடனே என்ன ஆகுது? எனக்கு ஒரு தேவை ஏற்படுது. என்ன அப்படின்னா, பசியை தீக்கணுங்கிற எண்ணம் வருது. அப்ப நமக்கு ஒரு தேவை இருக்கிறதுனாலதான் முதல்ல எண்ணங்களே நமக்கு வர ஆரம்பிக்குது. அப்போட நம்ம தேவையை ரொம்ப விரிவுபடுத்தி வச்சிருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நம்மளோட தேவைகளை விரிவுபடுத்தி வச்சிருக்கோம். அப்ப அந்த விரிவுபடுத்தி வைக்க 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 என்ன ஆகுது? நிறைய விஷயங்கள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அது என்ன ஆகுது? நாளடைவில் உணவு தேட ஆரம்பிச்சு,
உடை தேட ஆரம்பிச்சு, இருப்பிடம் தேட ஆரம்பிச்சு, நம்ம ஒரு இடத்துல அமைதியா வாழ ஆரம்பிச்சு, அந்த வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சு, அதுக்குள்ள பொருளாதாரத்தை தேட ஆரம்பிச்சு, நம்மளோட கடமைகளை செய்ய ஆரம்பிச்சு, இப்படி பல விஷயங்கள் போக 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 அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இன்னும் முளைக்கிறதா உருவாயிருது. என்ன அப்படின்னா கோபங்கள், பொறாமைகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் கிளை எடுக்குது. அப்ப இந்த உணர்வுகள்லாம் என்ன ஆகுது, நம்மளோட வாழ்க்கைக்குள்ள ரொம்ப அழகா வந்து உட்கார்ந்துக்குது. அப்ப இவ்வளவு விஷயத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன மாதிரியான ஒரு நிலையில இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையே நம்ம இல்லாம இருக்கிறோம். முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு மனுஷன் முடிவு பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா 3 நிலை இருக்கு. ஒண்ணு வந்து மிருக நிலை, இன்னொன்னு வந்து மனித நிலை, இன்னொன்னு வந்து கடவுள் நிலை. சரிங்களா? இந்த 3 நிலையுமே ஒருத்தன் கொண்டு வரணும்னு நினைச்சானா அது மனுஷனால மட்டும்தான் முடியும். மற்ற விலங்குகளாலேயோ அல்லது மற்ற மரங்கள் செடி கொடிகளாலேயோ அது முடியாது. அந்த உன்னதமான நிலையில தான் நம்ம இன்னைக்கு மனித பிறப்பு எடுத்து இந்த தருணத்துல வந்து இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அப்படின்னா இப்ப மிருக நிலைன்னு வச்சுங்களேன், இப்ப ஒரு எண்ணம் உருவாகுது, ரைட்டுங்களா? பசி ஏற்படுது, உடனே அந்த பசியை தீக்கணுங்கிற எண்ணம் உடனடியா செயலுக்கு வந்துடும். அடுத்து கோபம் ஏற்படுது, உடனே தாக்கணுங்கிற எண்ணம் உடனடியா செயலுக்கு வந்துடுது. சரிங்களா? அப்ப நமக்கு உருவாகிற எண்ணத்துக்கும் செய்கிற செயலுக்கும் கேப்பே இல்லைன்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம அந்த மிருக நிலையில இருந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரி, நமக்கு வந்து ஒரு எண்ணம், ஒரு பசி எடுக்குது, இல்ல ஒரு கோவமே வருது அப்படின்னா இது கோவப்படலாமா, இப்போதைக்கு வேணாம், இது வந்து இப்ப கோவப்பட்டா இவரு நமக்கு வந்து பின்னாடி பெரிய பாதிப்பு ஏற்படும், இப்படி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதாவது எண்ணத்துக்கும் நம்மளோட செயலுக்கும் இடையில ஒரு கேப் உருவாகுது இல்லையா? அப்படி நிதானத்தை உருவாக்குனுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மனித நிலையில இருக்கிறோம். சரிங்களா? சரி, அப்ப மேக்சிமம் எல்லாருமே ஒரு மனித நிலையில தான் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே ஒரு செயல் ஈடுபடுறப்ப என்ன ஆகுது, ஒரு கேப் எடுத்து நம்ம அதை சிந்திச்சுதான் நம்ம செயல்படக்கூடிய ஒரு ஆளா நம்ம இருக்கிறோம். ஆனா மிருக நிலையில இருக்கிறவங்களும் மனித உருவில இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அது பல குற்றச்செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு, அது வேற. சரிங்களா? நம்ம மனித நிலையில உள்ளவங்க இப்படி இருக்கிறோம். சரி, அப்ப இந்த மனித நிலையில உள்ளவங்க தன்னோட வாழ்க்கைக்குள்ள கடமைகளையும் நிறைய விஷயங்களையும் செஞ்சு போறப்ப அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மெச்சூரிட்டி உருவாகுது இல்லைங்களா? அந்த மெச்சூரிட்டி என்ன ஆகுது, கடவுள் நிலையை நோக்கி போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகுது. அப்படி உருவானுச்சு அப்படின்னா அவங்க என்ன மாதிரி செயல்படுறாங்கன்னா, தனக்கு எது வேணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. தன்னால இந்த உலகத்துக்கு என்ன நிகழணும் அப்படிங்கிற எண்ணமோ அப்படின்ற ஒரு செயல்பாடுகளும் அவங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சு. அப்ப அவங்க கடவுள் நிலையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போவாங்க. அப்ப ஒரு எண்ணம் தேவையை பொறுத்து, நம்ம இருக்கிற பூர்வீகத்தை, அதாவது பிறவிகளை பொறுத்து எண்ணங்கள் நமக்கு உருவாகுது. அந்த எண்ணங்கள் எல்லாமே ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? அப்ப நம்மளால உடனடியா மனித நிலையில இருந்து கடவுள் நிலையை நோக்கி போயிட முடியுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளால போக முடியுதா? கண்டிப்பா முடியல. ஏன் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் நம்ம பேச்சை கேட்கறது இல்லை. நம்ம எண்ணங்கள் நம்ம பேச்சை கண்டிப்பா கேட்கறது இல்லைங்க. ஏன் அப்படின்னா ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்துக்கு நம்ம என்ன பண்றோம், இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணிடுறோம். ஏதோ ஒரு விஷயத்த ரியாக்ட் பண்ணிடுறோம். இதுதான் ஒரு 50% 60% இப்படிதான் நடக்குது. சரிங்களா? அப்ப நம்ம கடவுள் நிலையை நோக்கி போகணும் அப்படின்னா எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்கிறோம். ஏன் ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்கிறோம்? ஆன்மீகத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு. சரிங்களா? அதாவது நீங்க சாதாரணமா ஒரு சாமியை போய் கும்பிட்டு கடவுளை வணங்கி பக்தியை செலுத்தி அப்படி போறது ஒரு விஷயம். இல்ல, நான் காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு தியானம் பண்ணி யோகாக்கள் பண்ணி அதை வழிநடத்தி உங்களையே வந்து கோயிலா நினைக்கிறது ஒரு விதம். சரிங்களா? இல்ல தொண்டுகள் செய்து கர்ம, அதாவது அது மாதிரி அது ஒரு விதம். இது மாதிரி நிறைய அதுல வந்து நிலைகள் இருக்கு. அப்ப இந்த நிலைகள் எல்லாம் எதை நோக்கி நம்மளை எடுத்துட்டு போகுதுன்னா, நம்ம மிருக நிலையில இருந்தோம், மனித நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்ப நம்ம போக வேண்டியது எங்க? கடவுள் நிலை. கடவுள் நிலைனா உடனே வானத்துல இருந்து அதிசயமா தோன்ற காட்சி அப்படின்னு நினைக்க வேணாம். கடவுள் நிலைங்கிறது நம்ம செய்யற செயல்கள்லையும் நாம கடவுள் அப்படிங்கிற உணர்கிற அந்த தருணத்திலையும் தான் அந்த கடவுள் நிலை நமக்குள்ள வருது. அப்ப இந்த நிலையை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆகுறோம், எண்ணங்களை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது.